ஹலோ ரோஹன் அண்ட் மைவின் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா மாரிசன். ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வடிவேலு சார், வைகை புயல் வடிவேலு சார் அண்ட் ஃபஹத் ஃபாசில் ரெண்டு பேரும் வந்து லீட் ரோலா பண்றாங்க பைக்ல போற மாதிரி. அந்த தமிழ் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தரும், இவங்க பைக்ல போற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே வந்து மெய்யலுக்கு ஞாபகம் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அரவிந்த் சுவாமி சாரும் கார்த்தி சாரும் வந்துட்டு பைஸ்கில் போவாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் பண்ற மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு இந்த போஸ்டர் பாக்குறப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆப்வியஸ்லி நம்மளோட மாடர்ன் மேஸ்ட்ரோ நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ மியூசிக் பத்தி கவலைப்பட தேவையில்ல, சாங்லாம் அல்டிமேட்டா வரப்போகுது, எமோஷனலா வரப்போகுது. ஸோ நம்ம டைரக்டர் வந்துட்டு சுதேஷ் சங்கர். இது மட்டும் தான் முக்கியமா பார்த்தேன். நம்ம சரிகமா தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி போஸ்டர் ஒன்று பார்த்தேன், அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ இப்போ டீசர் வந்துட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நேத்து. ஸோ அதான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ டேரக்டா நம்ம டீசர் பார்த்துருமா எந்த மாதிரி கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. நல்லா இருக்கு ஓப்பனிங், பழைய பாட்டு. இது காப்பிரைட் வாங்குவீங்களாடா? ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. அப்பா புள்ளையோ வடிவேலு சார் பாடியிருக்காரு. விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. குடிச்சு விட்டு பாடுறீங்க. ஓகே ஓகே எஸ். இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட சேர்ந்து 3 பேரும் லீட் ரோலா, நம்ம வடிவேலு சார், ஃபஹத் ஃபாசில் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சார் 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு மாமன்னன் படத்துல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மாரி செல்வாஜ் படத்துல நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல நடிச்சிருப்பாங்க. அந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் பொலிட்டிக்கல் ஃபிலிம், ஓகே, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபிலிம், ஓகே. அது நல்லா இருக்கும். அதுல ஃபாட் தான் வந்துட்டு வில்லன், ஓகேவா? வில்லன் ரோலே வேற மாதிரி இருக்கும் அது, ஓகேவா? அவர் இருக்கிற சின்ன உருவத்துக்கும் பேசுற கலின்னு பேச்சுக்கும் கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். வடிவேலு சார் அதுக்கு அவர் தான் ஹீரோ படத்துல, ஓகேவா? செம்மையா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம், ஓகே. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோம்போ. டீசர்ல வந்துட்டு அப்பா பையன் மாதிரி தான் இருக்கு. நல்லா, கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் டோட்டலி டிஃபரன்ஸ்ங்க, டோட்டலி டிஃபரெண்ட். பட் எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் மாமன் வேர்ல்டுக்கு போன மாதிரி இருக்கு. லைக் வந்து நல்லா தான் நார்மலா தான் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு நடக்க போகுது, ஏதோ சம்பவம் இருக்க போகுது, ஓகேவா? நல்லா இருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாங்களா, ஏதாவது ஒரு கிரைமா அந்த மாதிரி ஸ்டாரி கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இருக்கிற கெமிஸ்ட்ரி எப்படி ஸ்கிரீன்ல வரப்போகுது, ஒன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது ஆப்போசிட்டா இருக்கும்போது வெடியா இருந்துச்சு, பிளாஸ்டா இருந்துச்சு. ஆப்போசிட் ரோல்ல இருக்கும் போது, ஓகேவா? அதாவது வந்துட்டு ஹீரோ வில்லனா அந்த மாதிரி இருக்கும் போதே வெடியா இருந்துச்சு. இதுல வந்து ஒன்னா டிராவல் பண்றப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டீசர்ல ஆப்வியஸ்லி இது எப்படி கதைன்னு தெரியல. ஆனா அந்த டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு நார்மல் பர்சன், ஓகே, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, ஆர்டினரி பர்சன், அவங்க லைஃப்ல இந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் இருந்தா ப்ரெஷரு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்ல, எவ்வளவு எவ்வளவு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோ த்ரூ பண்ற மாதிரி ஸ்டாரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். இவங்க ரெண்டு பேரும் எப்படி மறுபடியும் அந்த மாமன் அந்த கேரக்டர் திரும்ப வரப்போதா படத்துல. ஸோ அந்த மாதிரி தான் டீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்க நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thanks for having me. Take care. Bye.